அளவுக்கு போயிட்டுருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஆட்டோவில் பாருங்கள் எங்கே நிச்சுட்டு எப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான பயணம். அதாவது கீழே ஏதாவது மிஸ் ஆகி விழுந்தா இன்னத்துக்கும் பின்னாடியெல்லாம் வண்டி எக்கச்சக்கமான வண்டி போயிட்டுருக்கு. அதெல்லாம் விழுந்தா ரொம்ப டேஞ்சரு இந்த மாதிரிலாம். ஆனால் அவங்களாம் பயப்படுறதே இல்லை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த மாதிரி சொல்கிறத வச்சுக்கோங்களேன். உடனே ட்ராவல் பண்ணால் உடனே ஏதோ ஒன்று பிடிச்சி அப்லோட் பண்ணி போட்டுறாங்க. ஏதோ ஒரு யூடியூப்பில் அது இது இப்படி பிடிச்சி நானும் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் எதிர்பாராமல் பிடிச்சாது. சரி ஏதோ ஆட்டோ வருதாடா அப்படின்னு ஏதோ எதிர்பாராமல் நான் பிடிச்சேன். ஆனால் அவன் பேட் நிச்சிருப்பான். நான் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தாங்க. ஆனால் இது கண்டிப்பாக வந்து ஒரு விளையாட்டு சொல்லலை. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பயணம் பண்ணுறது வந்து நம்ம உயிருக்கு வந்து சேஃப்டி இல்லை. அந்த மாதிரி யாரும் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு ஒரு தில்லிங்கான பயணமாக இருக்கலாம். ஆனால் பட் அது வந்து முழுக்க ஒரு ஆபத்தான பயணம். ஏன்னா உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கும் வீட்டில். அதை நினச்சி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் இந்த ரோடெலாம் வெறிச்சோடி இருக்குது. இன்னும் பாருங்கள், இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இந்த உடக்கானுங்க ஃபுல்லாக அப்படியே வருவாங்க பாருங்கள். லாஸ்ட் பாயிண்ட் நடந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். அப்படியே லாஸ்ட் பாயிண்ட் நடந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் பைக்கில் பாருங்கள், ட்ரிபிள்ஸு, ஒரு நோ ஹெல்மெட்டு எதுவுமே கிடையாது பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக ஹெல்மெட்டு கண்டிப்பாக போட்டு ஆகணும். ஏன்னா வச்சுக்கோங்க, திடீர்னு ஏதோ ஒரு விபத்து ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நமக்கு கொஞ்சம் சேஃப்டி முக்கியம். அந்த மாதிரி எல்லாம் ஹெல்மெட்டு போட்டு போங்க ட்ராவல் பண்ணுறவங்க. நம்ம என்ன தான் கூவி பேசிட்டு இருந்தாலும் சரி, அதே மாதிரி சில நல்ல விஷயங்களும் சொன்னாலும் சரி, அது பெருசாக உங்கள் மத்தியில் வந்து பெருசாக வந்து யூஸ்லாம் போயிட்டுருக்காது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அதை பார்த்திங்கன்னா அந்த ரெட் லைட்டு நம்ம போடாமல் மட்டும் ஒரு 4-5 மாதமாக ரெட் லைட் பற்றி போடுறதில்ல. ஆனால் பார்த்தா வச்சுக்கோங்க, டோட்டலாக வந்து யூஸ்லாம் குறைஞ்சிருச்சு. அப்படியே நான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நிறையா கமெண்ட் பண்ணுறவங்களாம், இல்லைப்பா நீ கரெக்டாக இதை பற்றி ஏன் எடுத்து போடணும், நிறைய விஷயங்கள் இருக்கா நல்லது, அதை எடுத்து போடலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது உலகத்தில், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் எடுத்து போட்டால் நிறைய யூஸ் போகுமே, இதை பற்றி போகிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஒரு சின்ன நான் ஒரு முற்றுப்புள்ளியாக வைக்கிறேன். என்னென்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோ, அதாவது ரெட் லைட்டே போடல, நிறைய வீட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நல்ல விஷயங்கள் நிறையா சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கு உங்களிடையே வந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது. ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, ஏதோ கடமைக்கு போயிட்டுருக்கு, சரி எங்கேயோ ஒன்று போய் தொலைட்டம் விடுங்க, அதை பற்றி நாம் ஏன் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நான் நினச்சிட்ருப்பேன். எது சொல்லிட்டு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேரெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அங்கே பாருங்கள், நல்லா உடக்கான்ஸ்லாம் பாரு எப்படி பாருங்கள், ஜாலியாக வந்து இல்லை கம்பெனிக்கெல்லாம் ஒர்க்குக்கு போயிட்டு எல்லாம் மூட்டையாக எல்லாம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த காய்கறி இங்கே பாருங்கள், முட்டை பாருங்கள், எவ்வளோ முட்டை பாருங்கள், அப்படியே பாருங்கள் வாங்கிட்டு போகிறோம் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான ஒரு புடி, இன்றைக்கி வந்து அப்படி சரக்கோட இன்றைக்கி ஒரு கடின்ற மாதிரி எல்லாம் இன்றைக்கி ஒரு விசேஷமாக இருக்கும். அவங்களுக்குலாம் இன்றைக்கி வந்து ஒரு தீபாவளி மாதிரி, அதாவது சண்டேங்கிறது ஒரு தீபாவளி மாதிரி அவங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து கம்மி நினைக்கிறேன், கூட்டம் வந்து கம்மியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இன்னொரு 1 ஹவர் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரோட்டு மூலியமாக அப்படியே வெறும் கொடைக்கானங்களே அப்படியே கால் வைக்கிட்டு நடக்கும்.